எக்கோ வைக்காதீங்க மாப்பிள்ள, நல்லா வாயில் வந்துடும். முண்டை அமத்த சுச்சுது இல்லைன்னு சொல்லு. அப்போலேருந்து பார்க்குறேன் எச்ச தொட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று அமுக்குற. உனக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுத்ததுக்கு நான் நல்ல மாப்பிள்ள, சொந்த மாப்பிள்ளப்பா. சிவன்ராத்துலேருந்து கிரு பிடிச்சி தர்றேன். அது வைங்க, அதுலேயும் சில மைசூர்லாம் பாருவேன். அண்ணே வாலிமை வைங்க சொன்னோடனே அவன் தான் முண்டைக்கு பட்டனே தெரியாது. இதில் முட்டு அதில் முட்டு, கடுகு சோம்பு திப்புளி கசகசா. தம்பி கசகசாலாம் சட்டியோட கலட்டிக்கிட்டு ரிவர்ஸ் அடி கொண்டு வருவேன், காந்தி தொலைச்சிடும். ஒழுக்க மாதிரி என்ன நோத்தாவோட கசகசா. சரி சரி, உங்களை சிரிக்க வைக்கணும், அதான் என்னுடைய வேலை. ஆனால் சிரிக்க வைக்கிற எப்படின்னு தெரியாமத்தே அவ்வளோ நேரம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஜோக்கு சொல்கிறேன். இன்னதை மறக்கலையா? அவங்க மறந்துருப்பாங்க. முண்டை நீ உட்காந்துருக்கல, நீ உட்கார்ந்தவனே தும்பிக்கை இல்லாத யானை மாதிரியே அவங்களுக்கு தெரியும். நீயாவது பரவாயில்ல. என் சிசிஎம் பப்புளு 27 யூடியூப் சேனலில் காலி பண்ணியிருக்கேன். பாப்ளோ, நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க பப்புளு சின்னால இருந்துக்கிட்டு எப்படி 27 யூடியூப் சேனலில் காலி பண்ணேன். தொங்காசா குடியை கெடுத்தே விட்டான்ல தம்பி. நீ பொத்துப்பா மயிர்மனே, அவன் வளரும் புள்ள போட்டு போறேன். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணு. சரி, அவனுக்கிட்ட கப்பலிங் கிடைக்கல, நீ குனி. ஐயா ஆவிய மனிதாவை விளையாண்டு போறேன். சி இவன் மட்டும் சீ நோயின்னு கூட பேசக்கூடாது தம்பி, அரைஞ்சுருவேன். பப்புளு எப்படி ஓவிகளை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புறேன். 27 யூடியூப் சேனலை காலி பண்ணி அமைதியா இருங்க. எனக்கு சனி எங்கேயும் கிடையாது. இந்த வலது பக்கமே உட்காந்துருக்கேன். வேட்டி கட்டி சட்டை ஓட்டு. பப்புளு சட்டை போட்டு தம்பி அவங்க சிரிக்கணும் தம்பி. தம்பி எனக்கு சிரிப்பு வருதுடா. போஸ்ட் மரத்தை புடிங்கிட்ட ஒழுக்கமா இருக்கு. ரிவல் சாட்டிடுறா. ஆனால் தம்பி நீங்கெல்லாம் பள்ளிக்கூடம் அப்படி இருக்கும். இதில் மேடைக்கு நான் வெக்கமா இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாங்க, பெரிய விஞ்ஞானியை வாங்க அப்படின்ட்டு அவங்க தொங்காசு கப்பலிங்கி வாவோடு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டேன். வாத்தியாட்ட போய் கேட்டிருக்கேன் வாவோடுனா என்ன. அவர் வாவோடுன்னு என்னன்னு ஆராய்ச்சி பண்ண இமயமலைக்கு போயிட்டார். இமயமலையில் கண்டுபிடிச்சாரானே. மேடையிலே பேசுகின்ற பேச்செல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு உன் படிப்பிலே கவனம் செலுத்து, நீ சாதிக்கலாம் என் தம்பிகளே. இந்தா தாலி அறுத்துட்டா இல்ல, நீங்க ஓஞ்சாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இடியப்பம் இருங்கடா. பப்புளு எப்படி தம்பி 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 ஒரே ஒரு நிமிஷம் தம்பி ப்ளீஸ் தம்பி, உங்களை கும்புறேன்டா. டே தம்பி யானை கதை சொல்றேன் தம்பி இல்லை, உங்க மூத்திரத்தை கூட 100 கிராம் புடுறா உப்பு வைக்கும்னே. ஏன் தம்பியே தாண்டா, அவங்க குழந்தடா. ஆனா என்ன முக்கிட்டு இருப்பாங்க. சி 100 கிராம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு குடத்தை நிறைச்சிருவேன். ஆனா குளிப்பேன், முடி அப்படி வளரும்பா. இல்லை உங்களுக்காக நான் இன்னும் என்னடா செய்யலை. யானை கதையா? அமைதியா இருங்க. இந்த பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எங்க அப்பைங்கெல்லாம். இப்ப மட்டும் பாருங்களேன், அவங்க சத்தத்தை மட்டும் பாருங்க. பொம்பளை எதிர்த்து போனாலும் பரவாயில்ல, பொம்பளையால கோச்சக்கூடாதான். அவங்க கேட்குறாங்க நாளைக்கு வளரும் பிள்ளைய சத்து குறைஞ்சிடும். சத்து இப்போ இந்த கதைக்கு மட்டும் ஊரே கத்தும் பாருவேன். ஒரு யானை கத்தக்கூடாது, முண்டை வெறிச்சிட்டு ஓடிடும். யானை புதுசுடா, இருங்கடா. இந்நேரத்தில் போன் வருதுன்னா டொங்காசு தானடா. என்ன போன் வருது? ஆமா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. இருங்கப்பா ப்ளீஸ் ப்ரோ. ஆல் தம்பிங்க சைலண்ட், பாடத்தை கவனிங்க ப்ரோ. தம்பி அடுப்பு பத்த வைடா. யானை 1973 நடந்த உண்மை சம்பவம். நான் சிரிப்பே மயிரை புடுங்க தேவை கிடையாது.
நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு புலோல போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருந்து அந்த யானை என்னை தீய வச்சு எரிச்சிருவாங்க. ப்ளீஸ் ப்ரோ. அமெரிக்காவில் இருந்து அந்த யானை மண்டி போட்டுச்சு. நோ மண்டி மிஸ்டர் அகடு முண்டை மண்டி இல்லை. என்ன உன்னை கும்புறேன், காலில் விழுகிறேன். ப்ளீஸ் தம்பிகளா, உங்க குஞ்சுகளுக்கு கற்பூரம் பற்ற வைக்கிறேன். புசுமணமா போச்சு. இருடா தம்பி, மடுவில் எத்தியோ அப்புறம் என் தம்பியில் சமரசம் பண்ணணும். அவங்க அங்கிட்டு போய் சொல்லாட்டா நோத்தம்மன்னு வை வாங்கிடா. என் தம்பியே தான் எனக்கு முக்கியம். இந்த அண்ணே வந்துருச்சு வானே. யானை அமெரிக்காவிலேருந்து இங்கே வருது. அமெரிக்கா டாக்டர் பார்த்து அது கர்ப்பப்பை சரியில்லை. இங்கே மதுரையில் பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருது அந்த யானை. இருடா, வேற மாதிரி சொல்கிறேன் அண்ணே, அந்த கதை தான். அப்போ வரும்போது மதுரை டாக்டர் சொல்லிட்டாரு, விளாத்தி குளத்துக்கு போங்களே, அங்கே ஒரு கிளினிக் இருக்குது, குருசாமி கிளினிக்னு. அவர் நல்லா கப்ளிங்கை க்ளீன் பண்ணி விடுவார் அப்படின்னு. யானை போய் பெட்டாக்ஸை வச்சுச்சு, அவர் ஓசை வச்சு அடிச்சிட்டார். தம்பி தண்ணி ஓசை வச்சு அடித்தோடனே கப்ளிங் பலவளம் தெரியுது. எலி வடை தின்னுக்கிட்டு இருக்கும்போது எலி மூஞ்சில் அந்த ஒலி அடிக்குது, கப்ளிங் ஒலி கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு. எலி மாமாவுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் போய் ஓப்பனாக கேட்குறாரு, யானை உடனே ஒரு நாளைக்கு உன் அமிர்தாஞ்சன் டப்பாவை எடுத்துக்கிட்டு உன் பேட்டரிக்கு கொஞ்சம் சார்ஜ் போடுறேன். அப்போ யானை சொல்லுது, உங்கள் பின்னு சின்ன பின்னாக இருக்குது, ஏது வந்து டொக்கமோட மோசம், ஐஃபோன்லாம் தூக்கி சாப்பிடும், ஏது வந்து செங்க போடணும், எப்படி சார்ஜ் போடுவீங்க? இல்லை லைட்டாக ஏற்றி பார்க்குறேன், கோடு கூட அடிச்சுன்னா விடுவோம். உடனே யானை சொன்னாங்க, அப்படியே அவுட் வாங்க, அவுட் வரும்போது ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வாங்க, சார்ஜ் போட்டு பார்ப்போம், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஏறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே எலி அன்னைக்குன்னு போய் மெடிக்கலில் போய் கேட்குது, 2 மணி நேரம் நிற்கிற மாதிரி மாத்திரை இருக்கா? மெடிக்கல்காரர் ஷாக் ஆகிட்டாரு, நீங்கள் முட்டுக்கானு இருக்கீங்க எப்படி? இல்லை இந்த மாதிரி லென்த்தா நீக்குறதுக்கு மேலே வரணும் அப்படி சொல்லி. உடனே மெடிக்கல்காரு 12 மாத்திரையை கொடுத்துட்டார். அந்த எலி புழுக்குன்னு முழுங்கி முண்டை கிருன்னு வந்து சாக்கடையில் விழுந்து அங்கிட்டு போன ஒரு பள்ளிக்கூடத்து பையன் செருப்பிட்ட அடிச்சு சார்ஜர் ஏறலை. தென்னந்தோப்புல யானை கப்ளிங் செம்ம மூடு அந்த யானைக்கு. நீக்குற எலி மாமா வர போறாரு, இன்னைக்கு டொங்காசு அள்ளிடுவோம் அப்படி சொல்லி பதட்டம். சாயந்தரம் 5:30 ஆயிடுச்சு, பனி சாரல் மாதிரி மழை தூருது. எலி மாமா கோத்தா இறங்கினதே ஹைலைட்டு. பிஎன்டபிள்யூ காரு போய் யானையை போய் சுற்றி கிஸ் அடிப்பை முண்டு யானையை வாயை திறக்க சொன்னார். எலி மாமா கிஸ் அடிக்கும் போது யானை முழுங்கிருச்சு. அப்புறம் குடலோட வெளியே தள்ளி கண்டாளி மணியை ஒழுங்கா போட அப்படின்னு திருப்பி உடம்பு பூரா சுற்றி பார்க்குது, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக விளாத்தி குளத்தை குறுக்கு பாதைன்னு சொல்லிட்டு கப்ளிங்குள்ளே போயிடுச்சு. எலி யானை பட்டார்னு குசை போட்டு விட்டுருச்சு. சட்டான்னு தென்னந்தூரில் விழுந்து கிச்சா 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 கிச்சா. மெதுவாக சொட்டு மருந்து ஊத்துக்கிறார் எலி மாமா. கப்ளிங்கில் சொட்டு மருந்து கிஞ்சா கிஜா கிஜா. கிரகத்துக்கு யானை தலைமையில ஒரு இளநீ. சோக்க கெடுத்துட்டேன். யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. நீனு எச்சுக்கலை முண்டையாத்தே இருப்போல, அதை நல்லா கேட்கணும். மாப்பிள்ள பொட்ட வரைக்கும் முண்டை அவ முண்டைக்கு மூடாயிருச்சு. ஆனா மாப்பிள்ள சூப்பரா தலையில விழுக போஞ்சோடனே ஒய்யின்னு சவுண்டு வேற, பெரிய அனிருத்து. யானை கதை கேட்டீங்க கை தட்டலாம்ல. ஆனா அங்க இருக்கு என் தம்பி 5-6 பேர் கதையை மாத்தி சொல்றானே, அங்க சுத்தி அண்ணன் இங்க வந்துருவேன்டா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மால்டேஷனில் சொன்னதுனால தான் இந்த யானை கதை அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. என்ன அமெரிக்காவில் ட்ரம்மு பார்த்தாரானே, இந்த யானை கதையை பார்த்தாரா?
அதே மாதிரி டூ வீலரில் போகிற என் தம்பிகள் எல்லாம் அன்னைங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாட்டு பாடுறேன் பொத்து. மதுவை அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. அப்படி பெரும்பாலும் யாராவது ஆம்பளையால் சொல்லியிருக்கியா, என்ன இப்படி போய் விழுந்த, நேற்று நல்லா பாட்டி மச்சேன் விளாத்தி குளத்தில் சரியான போதை ஒருத்தா வந்தேன், நிதானம் தெரில, விட்டுட்டேன், விழுந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஊனா சொல்கிறது நாய் குறுக்க வந்துருச்சியா. இவங்க பூரா சொல்கிறது பூரா என்ன விழுந்து காலை கந்துற நாய் மச்சேன், அவன் முறிய நாய் தான் கொண்டே விடாத பார்த்தா முண்டை மயிலுக்கல்ல விட்டுருப்பேன். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு, நாய் பேசிச்சுன்னா சொல்லுவியா? ஒரு நாய் இப்போ கதிரேச்சம் விட்டு நாயில் நீ அடிச்சோம்னு சொல்கிற, அந்த நாய் பேசுதுன்னா காலையில் செருப்போட வந்துடும். ஏலே அரவிந்த் இங்கே வாடா, மொத்தம் நான் கூட வந்தனாடா, நாய் செருப்புட்டே அடிக்கும் சப்பு சப்புன்னு. உண்மை தானே? இதை இப்போத்தையும் யோசிச்சேன், சிரிச்சிட்டியே விடுங்க. ஒரு சாங் பாரு, எக்கோ வைங்க மாப்பிள்ள, எக்கோ வச்சு என்ன ஏற்றுங்க, ஐயா புகழை பாடி விட்டு ஹலோ 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 ஹலோ. ஆமா, ஸ்டேட் பேங்க்ல ஒரு ரூபா போட்டாரு, அவன் துண்டை பேம்பஸ் யூஸ் பண்றாரு. ஹலோ ஹலோ இன்னொரு வாங்கி மாப்பிள்ள, என் மாப்பிள்ள சொந்த மாப்பிள்ள தங்கச்சி வீட்டுக்கார இன்னொரு வாங்கி அதெல்லாம் சொல்லாதீங்க, தெரிஞ்சா வைக்க மாட்டானா. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. பூட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க, ஒட்ட மேட தாண்டி போவோம் ராமாயி, ஒட்ட மேட தாண்டி போவோம் ராமாயி, தேவர் மகன் கோபுரத்தில் வீட்டி இருக்காரு வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம்,
எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும் புக்கு கயர் காத்திருக்க மருதொருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மன்னரும் மண்ணை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டப்பமோ சகோதரன் தூரை வந்து கட்டபொம்ம சகோதரன் ஊமத்துறையும் வந்து கட்டப்பமோ சகோதரன் தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா தங்களையே மருதிருவர் மன்னன் தானே எட்டு கட்டி பாடி வரும் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர இந்த உலகத்தில முக்குளத்தோர் பேரு சொல்லும் உப்பு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தேவரையா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலுநாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா நம்ம புலித்தேவன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா உசலம்பட்டி முக்கிய தேவன் நம்மை விட்டு